ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு வைக்கிறீங்க, ஒரு முறை எழுதுறாங்க. இல்லைங்க அதெல்லாம் சிலபஸ்லாம் மாறி போச்சு, இன்னும் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் புது சிலபஸ் மறுபடியும் எழுது. சரி மறுபடியும் எழுதுகிறோம், மறுபடியும் பாஸ் பண்ணுறோம். 2வது தேர்வு முடிஞ்சு ஒரு 4 வருஷம் வேலை கொடுக்குற ஏமாற்றி மோசடி பண்ணிட்டீங்க. அப்புறமே என்ன பண்ணுறீங்க, 3வது ஒரு தேர்வு எழுதுங்க, சிலபஸ்லாம் மாறி போச்சு. அவங்களும் எத்தனை வட்டம் தான் சார் மைண்டையும் உள்ளத்தையும் திறமையும் டியூன் பண்ணுவாங்க? ஓய்வு பெற வேண்டிய வயசுல மறுபடியும் தேர்வு எழுத சொல்றீங்களே, இது என்ன சார் நியாயம்? என்ன நியாயம்? ஓய்வு பெற வேண்டிய நேரத்தில் திருப்பி அவங்கள பரீட்சை எழுத சொல்றது என்ன நியாயம் சார்? உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது இது இருக்குமா சார்? 21,500 குடும்பத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சர். சகோதரி சொன்னாங்க, முதலமைச்சர் பார்க்கணும், மகேஷ் பொய்யாமொழி பேசணும். மகேஷ் பொய்யாமொழி இல்லை, பொய் சொல்ற மொழி. என்னைக்குமே அவர் உண்மையை சொன்னதில்லை, உண்மையை பேசுறது இல்லை. சகோதரி வந்து பார்க்கணுங்கிறாங்க, உங்களை தேடி வருவாங்க. இன்னும் 3 மாசம் தேர்தல் இருக்கு, உங்களை தேடி வருவாங்க, தேடி பொய் சொல்லுவாங்க. மீண்டும் மக்கள் நல பணியாளர்கள், நிரந்தரமாகப்பட வேண்டிய ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள், இப்போ நீங்கள் வேலை கட்டுக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அத்தனை பேரையும் பொய் சொல்லி ஏமாத்தியாச்சு.